அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதோடு குரு பகவான் தனஸ்தானம் ஆகிய 2 வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தனத்தில் குரு பகவான் பலம் பெறக்கூடிய இதே வேளையில் லாபத்தில் அசூர பலத்துடன் சனி வலம் பெறுகிறார். லாபத்தில் சனியும் தனத்தில் குருவும் இருப்பது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் விரைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அக்ரகதியில் வலம் வருவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தனஸ்தானத்தில் தற்போது வலுவாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு மிக பெரிய அளவில் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் 6, 8, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல் ரீதியான தொல்லைகள் மட்டுமல்ல மறைமுகமான பிரச்சனைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. 7ஆம் பார்வையை அஷ்டமத்தின் மீது பதிக்கிறாருங்க. சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிவதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் குரு பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையான காரிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் 9ஆம் பார்வையை மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. அங்கு ராகு செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் இந்த தருணத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகம் கிடைக்கிறது. ராகுவின் அமைப்பால் தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் முழுமையாக தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற சூழலையும் கூட சாதகமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நேர்மறையான சிந்தனைகளை மனதில் தோன்றுவதோடு
அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக உதாரணமாக ஒரு கொசு ஒன்று இந்த உலகத்தில் பிறக்கிறது. அப்படி அந்த கொசு இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பிறகு அந்த கொசுவின் அன்னை சென்று பல இடங்களை சுத்தி பார்த்து வா என்று சொல்ல அந்த கொசுவும் மிகுந்த ஆர்வத்துடன் அங்கிருந்து பறந்து செல்கிறது. அப்போது ஒரு மனிதனின் அருகில் செல்லும் போது அந்த கொசுவை எப்படியாவது நசுக்கிவிட வேண்டும் என்று தனது இரு கைகளையும் வைத்து அந்த கொசுவை நசுக்க முயற்சி செய்கிறார். அப்போது அதிலிருந்து மேலே எழும்பி அந்த கொசு இன்னும் உயர பறந்து விடுகிறது. மற்றொரு மனிதரின் அருகாமையில் செல்லும் போது அப்படியே அதை அடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதரும் அதை நசுக்க பார்க்கிறார். அதிலிருந்தும் தப்பித்து செல்கிறது. இப்படி பலரிடம் தப்பித்து சென்று மீண்டும் தனது அன்னையிடம் செல்கிறது. அன்னையிடம் சென்றவுடன் அன்னை கேட்கிறார், நீ போயிட்டு வந்த இந்த பயணம் எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்ததா? உலகத்தை பற்றி கற்றுக்கொண்டாயா என்று கேட்க அந்த கொசு படாத பாடுபட்டு வந்திருக்கு என்று அன்னைக்கு தெரியும். ஆனால் அந்த கொசு என்ன சொல்கிறது என்றால், நான் இந்த உலகத்திற்கு வந்ததை இந்த மனிதர்கள் அனைவருமே கைதட்டி ஆரவாரம் செய்து என்னிடம் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கை தட்டுவதால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அங்கிருந்து இன்னும் உயர உயர பறந்து நான் பல உயரத்தை அடையக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உற்சாகம் என்பது எனக்கு புத்துயிர் கொடுத்தது என்று அந்த கொசு சொல்கிறது. இதை பார்த்தவுடன் அன்னையும் இதுபோன்றுதான் துடிப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் உண்மையில் அவர்கள் அனைவரும் அந்த கொசுவை ஒடித்துவிட வேண்டும் என்றுதான் அதை நசுக்க பார்த்திருப்பார்கள். ஆனால் அந்த தவறான விஷயத்தில் இருந்து கூட அந்த கொசு எப்படி நேர்மறையான சிந்தனையுடன் எண்ணி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் உயரத்தையும் அடைய செல்கிறதோ அதுபோன்றுதான் இந்த வேளையில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருப்பதால் பல சிரமம் நிறைந்த விஷயங்களில் கூட அதிலிருந்து என்ன நன்மை கிடைக்கிறது, அதை எப்படி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை சரி செய்து மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் உயரத்தையும் அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் பல்வேறு வகையான உபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பணி அல்லது மற்ற காரணங்களுக்காக ஓய்வில்லாமல் உழைத்து வந்த சூழலில் அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகத்தில் சிறப்பாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வேறு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை நிச்சயம் உண்டு. தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் பலருடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசூர வளர்ச்சி பெறும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. நல்ல வருமானம் மற்றும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டுமே அமைய போகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதோடு அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.